ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம போன கிளாஸில் இந்தியன் பாலிட்டியில் சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி பார்த்தோம். சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த கண்ட்ரிலேருந்து எந்த ஃபீச்சர்ஸ் பாரோ பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதையும் அண்ட் நம்ம எந்த ப்ரொவிஷன்ஸ் மாடிஃபை பண்ணி எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஒரு லிவிங் டாக்குமெண்ட் அண்ட் யூனிக் டாக்குமெண்ட் அப்படின்றது எல்லாத்தையுமே போன கிளாஸஸில் பார்த்தோம். அண்ட் என்னென்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த ஆக்ட்லேருந்து தான் மெஜாரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷெடியூல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். மொத்தம் எத்தனை ஷெடியூல் இருக்குன்னா 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஸோ 12 ஒரிஜினலாக நம்ம கான்ஸ்டியூஷனில் 8 ஷெடியூல்ஸ் தான் இருந்தது. சப்சிக்வெண்ட்டாக வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாக தான் நம்ம 4 ஷெடியூல்ஸை இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இது என்னென்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றதையும் நம்ம ஷெடியூல்ஸ் பார்க்கும்போது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அதில் என்னெல்லாம் இருக்குன்னா நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ நமக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அண்ட் அதோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் இருக்குது. ஆர்டிகல் 1 to 4 இதை மென்ஷன் பண்ணுது. மொத்த ஸ்டேட்ஸ் இப்போ 28. யூனியன் டெரிட்டரிஸ் மொத்தம் இப்போ எத்தனை இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்ஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டேட்ஸை டிவைட் பண்ணும்போது ஆர்எல்ஸ் நியூவாக ஸ்டேட்டை உருவாக்கும் போது எந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணும், இது எல்லாமே இந்த ஆர்டிகல் 1 to 4 சொல்லப்பட்டிருக்கு, ஓகேவா? அடுத்து செகண்ட் ஷெடியூல் அலவன்ஸ், ப்ரிவிலேஜஸ் அண்ட் எமாலுமெண்ட்ஸ், அதாவது சேலரி, யாரோட சேலரியெல்லாம் இதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, சேர்பர்சன் அண்ட் டெப்டி சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா, அது அப்படியே ஸ்டேட்லேயும். ஸோ ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதே மாதிரியே சேர்பர்சன் அண்ட் டெப்டி சேர்பர்சன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ சில ஸ்டேட்டில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்டப்பேரவை கிடையாது. எந்தெந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் சட்டப்பேரவை இருக்குன்றதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ப்ளஸ் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அது போக இன்னொரு பர்சனும் இருக்காங்க, அதுதான் சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இவங்க எல்லாரோடையும் சேலரிஸ் எல்லாமே செகண்ட் ஷெடியூலில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த தேர்ட் ஷெடியூல் ஓத் ஆர் அஃபர்மேஷன். ஸோ ஓத் ஆர் அஃபர்மேஷன் அப்படின்னா உறுதிமொழி எடுத்துக்கிறது, பதவி பிரமாணம் செய்யும்போது உறுதிமொழி எடுத்துக்கிறது. யாரெல்லாம் இதில் கவர் ஆவாங்கன்னா யூனியன் மினிஸ்டர்ஸ் அண்ட் அப்படியே ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், அதுக்கு அப்படியே கவுண்டர் பார்ட். ஸோ அதுக்கு அடுத்து எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் மட்டுமே உறுதிமொழி எடுத்துக்கும் போதாது. அந்த எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ்க்கு நிற்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே உறுதிமொழி எடுத்துக்கணும். அதுவும் தேர்ட் ஷெடியூலில் சொல்லப்பட்டிருக்கு. இது யாருமே சீக்கிரமாக கெஸ் பண்ண மாட்டோம். ஸோ கேண்டிடேட்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட். அடுத்து ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட், இவங்களும் பதவி பிரமாணம் செய்யும்போது உறுதிமொழி எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக சிஏஜி. ஸோ இதுதான் தேர்ட் ஷெடியூல். ஃபோர்த் ஷெடியூல் சீட் அலோகேஷன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாவில் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டாக சீட் அலோகேஷன் இன் ராஜ்யசபா மட்டும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ராஜ்யசபா ஒரு பெர்மனன்ட் சேம்பர் இல்லைன்னா கண்டினியூவிங் சேம்பர். ஸோ லோக்சபா மாதிரி அது டிசால்விங் சேம்பர் கிடையாது. லோக்சபாவை கலைக்கிற மாதிரி, ஆட்சி மாற்றம் கொண்டு வர மாதிரி ராஜ்யசபாவை கலைக்கவே முடியாது. ஸோ இது ஒரு பெர்மனன்ட் சேம்பர் இல்லைனா கண்டினியூயிங் சேம்பர். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 1/3 மெம்பர்ஸ் ரிட்டையர்ட் ஆவாங்க. ஸோ அவங்களோட சீட் அலோகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டேட்டுக்கு ஒரு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றது அலோகேட் பண்ணுறது ஃபோர்த் ஷெடியூலில் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஷெடியூல். ஸோ ஃபிஃப்த் ஷெடியூல் ஷெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸோட கண்ட்ரோல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஷெடியூல்டு ஏரியாஸ், ஷெடியூல்டு ட்ரைப்ஸ்ன்னு வந்தாலே 2 பேருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ஒன்று பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இன்னொன்று அந்த ஸ்டேட்டோட கவர்னர்ஸ். எந்த ஸ்டேட்டோட எந்த ட்ரைபல் ஏரியாவுக்கு யார் வருவாங்கன்றதும் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஷெடியூலை கவர் பண்ணுற ஆர்டிகிள் ஆர்டிகிள் 244. ஸோ அடுத்தது சிக்ஸ்த்து ஷெடியூல் எதை பற்றி சொல்லுதுன்னா ட்ரைபல் ஏரியாஸ் பற்றி சொல்லுது. எல்லா ட்ரைபல் ஏரியாஸும் இதில் மென்ஷன் பண்ணப்படலை. 4 ட்ரைபல் ஏரியாஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 6th ஷெடியூலில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 80M ஸ்கொயர், A ஃபார் அஸ்ஸாம், T ஃபார் திரிபுரா, M ஃபார் மேகாலயா அண்ட் அனதர் M ஃபார் மிசோரம். ஸோ இந்த 4 ஸ்டேட்ஸ் பற்றின ப்ரொவிஷன்ஸ் தான் 6th ஷெடியூலில் இருக்குது. செவன்த் ஷெடியூல் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் எந்த வரைமுறைக்குள்ள எந்த ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணும், எக்ஸ்க்ளூசிவ்
ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எந்த ஜூரிஸ்டிக்ஷன் எந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹேண்டில் பண்ணணுன்றதும் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது பொதுப்பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியலில். ஸோ யூனியன் லிஸ்ட்டில் 100 சப்ஜெக்ட்ஸும், ஸ்டேட் லிஸ்ட்டில் 61 சப்ஜெக்ட்ஸும், கன்கரண்ட் லிஸ்ட்டில் 52 சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஒரே ஒரு தடவை மட்டுமே அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்டு 7th ஷெடியூலில் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஹாஃப் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வேணும். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மட்டும்தான் இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை அமெண்ட் பண்ணியிருக்கோம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ ஹாஃப் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸு கண்டிப்பாக இது ஃபெட்ரல் ப்ரொவிஷன், அதனாலே ஹாஃப் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கண்டிப்பாக தேவை. ஓகேவா? ஸ்பெஷல் மெஜாரிட்டின்ற ஒரு தனி சாப்டர் பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்தது 8th ஷெடியூல். ஸோ 8th ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜஸ். ஸோ லாங்குவேஜஸ், அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இப்போது ப்ரெசண்ட்டில் 22 இருக்குது. ஒரிஜினலாக 14 தான் இருந்துச்சு. இது வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 அமெண்ட்மெண்ட்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம்னா 21st, 71st அண்ட் 92nd. 21 + 71 = 92 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 21st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சிந்தி லாங்குவேஜ், 71st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் நேபாளி, மணிப்புரி, கொங்கணி, 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் போடோ, டோக்ரி, மைத்திலி, சந்தாலி இந்த 4 லாங்குவேஜஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 22, 14லேருந்து 22 வந்து இருக்குது. ஸோ 8 லாங்குவேஜஸ் சப்சிக்வெண்ட்டான அமெண்ட்மெண்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த வருஷம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நோ நேஷ்னல் லாங்குவேஜஸ் டிக்ளேர்டு. ஓகேவா? இந்தியாவில் யூனியன் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் என்னென்னா ஹிந்தி வித் தேவநாகரி ஸ்கிரிப்ட் அலாங் வித் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே யூனியன் லாங்குவேஜ் அஃபிஷியலாக ஹேண்டில் பண்ணுற லாங்குவேஜஸ். ஸோ இந்தியாவுக்கு நேஷ்னல் லாங்குவேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்தது 9th ஷெடியூல். 9th ஷெடியூல் வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆல்ரெடி பார்த்தோம்ல மொத்தம் 8 ஷெடியூல்ஸ் தான் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இருந்திருக்கு. 9th ஷெடியூல் வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 ஆட் பண்ணது. ஸோ இந்த டைமில் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சப்போ ஃபர்ஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணப்பட்டது வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தான். லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அதாவது அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி ஆக்ட், இந்த மாதிரியான விஷயங்கள், ஜமீன்தாரி முறை எல்லாமே இந்தியாவில் இருந்ததில்ல, அது எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டே அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிச்சு. இதில் இந்த ஷெடியூலுக்குன்னு ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. 9th ஷெடியூல் வந்து 2007 வரைக்கும், சுப்ரீம் கோர்ட் டிக்ளரேஷன் வரைக்கும் எந்த விதமான ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த ஷெடியூலில் வைக்கிற ப்ரொவிஷன்ஸ்க்கு பண்ணவே முடியாது. ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியலன்னா அதில் எந்த ஸ்டேட்டோ யூனியன் கவர்மெண்ட்டோ ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் 9th ஷெடியூல் ஆட் பண்ணிட்டாங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக அதை கொஸ்டின் பண்ண முடியாது ஜுடிஷியரியால். ஸோ இந்த மாதிரி இருந்த ப்ரொவிஷனை 2007 சுப்ரீம் கோர்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. என்ன சொல்லி ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா 1973 ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் கொடுத்தாங்க ஏப்ரலில். அந்த டேட் என்னன்றதும் மென்ஷன் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான கேஸ் என்ன, ஒரு கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1973 சொன்னாலே அந்த கேஸ் தான். அந்த கேஸ் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, படிக்கலைன்னா தேடி கண்டுபிடிச்சாவது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக கேசஸ் தனியாக பார்ப்போம். 1973 இந்தியன் பாலிட்டியோட ரொம்ப டேர்னிங் பாயிண்டான கேஸ் அதுதான். ஸோ 1973க்கு அப்புறம் இருக்க எல்லா விதமான 9th ஷெடியூலில் வைக்கப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது 9th ஷெடியூல் வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இஸ் 9th ஷெடியூல் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர் நாட்னு கேட்டால் கண்டிப்பாக ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தப்பட முடியும். ஓகேவா? அதுதான். ஸோ அடுத்தது 10th அமெண்ட்மெண்ட், 10th ஷெடியூல். ஓகேவா? 10th ஷெடியூல் வந்து 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் ஆட் பண்ணோம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா இந்த ப்ரொவிஷன். ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றது என்னென்னா கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ கட்சி தாவல் தடை சட்டம்னா ஒரு கட்சியிலேருந்து வின் பண்ணிவிட்டு சப்சிக்வெண்ட்டாக வேற ஒரு கட்சிக்கு போகக்கூடாது. அந்த பேனருக்கு கீழே நின்று வின் பண்ணுறாங்க, ஆனால் வின் பண்ணதுக்கப்புறம் வேற கட்சிக்கு சப்போர்ட் பண்ணவோ இல்லை இந்த பார்ட்டிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு அதே போஸ்டிங்கோட இன்னொரு பார்ட்டிக்கு போகக்கூடாது. ஓகேவா? இதுதான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ராஜீவ் காந்தி பீரியடில் தான் பாஸ் பண்ணாங்க. எந்த இயர்னு நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இது வந்து எம்எல்ஏ எம்பிஸோட டிஃபெக்ஷனுக்காக கொண்டு வரப்பட்டதா, பிகாஸ் அடிக்கடி ஸ்பிளிட் நடந்துகிட்டே இருந்தது அந்த டைமில். அந்த மாதிரி அப்போ ஸ்டெபிலிட்டி
கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணப்படும். அதனால தான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லான்ற ஒன்றே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணப்பட்டது. அடுத்தது 11th அண்ட் 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 11th ஷெடியூல் வந்து பஞ்சாயத்து ராஜ் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வரப்பட்டது. ஸோ எந்த வருஷம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் 29 மேட்டர்ஸ் வந்து இருக்குது, ஓகேவா? 29 ஐட்டம்ஸ் இருக்குது. 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷனில் 29 ஐட்டம்ஸ் வந்து இதுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த விஷயங்கள்லாம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்குன்னு அர்த்தம். இந்த 11th ஷெடியூல் 12th ஷெடியூலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் தான் 2 டயர் கவர்மெண்ட்டாக இருந்தது 3 டயர் கவர்மெண்ட்டாக அஃபிஷியலாக வந்து மாறுச்சு, ஓகேவா? ஸோ இது போக இது வந்து கிராஸ் ரூட் டெமோக்ரஸி அப்படின்ற கான்செப்டை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தோம். ஆர்டிக்கல் 40ல் ஆல்ரெடி பஞ்சாயத் ராஜ் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் டிபிஎஸ்பி ஆர்டிக்கல் 40ன்றது டிபிஎஸ்பி கீழே வரும். டிபிஎஸ்பியில் இருக்கிற எந்த ப்ரொவிஷனுமே என்ஃபோர்ஸபிள் கிடையாது, ஜஸ்டிஸியபிள் கிடையாது. ஸோ நான் ஜஸ்டிஸியபிள் நான் என்ஃபோர்ஸபிள் ப்ரொவிஷனுக்கு எஃபெக்டிவ் கிடையாது. அதனால தான் இது தனியாக ஒரு பார்ட்டாகவே கொண்டு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்து ஒரு பார்ட்டாகவே வச்சுருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த பார்ட் வந்து வர்றதுக்கு ரொம்ப அதிகமான காலகட்டம் எடுத்துக்குச்சு. கிட்டத்தட்ட 1992 வரைக்கும் 1947 நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சாலும் 1950 ரிப்பப்ளிக் ஆகி 1992 வரைக்கும் நம்ம வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இல்லைனா 3rd டயர் ஆஃப் கவர்மெண்ட் வர்றதுக்கு வெயிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இடையில நிறைய கமிட்டிஸ் போட்டிருக்காங்க. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக எல்எம் சிங்வி வரைக்கும் இருக்க கமிட்டிஸ் எல்லாமே எந்த ப்ரொவிஷனுக்கு அப்படின்ற டைட்டிலோட கண்டிப்பாக படிக்கணும், ஓகேவா? கமிட்டிஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அது தனியாக பார்க்கலாம். ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி என்ன கொஸ்டின்ஸ்லாம் வரும்னா, எந்த கமிட்டி, எந்த வருஷம், யார் ஹெட்டு, அவங்க வந்து எந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸை வலியுறுத்தினாங்க, ஸோ யார் 2 டயர் கவர்மெண்ட்டு 2 டயர் பஞ்சாயத் ராஜ் ப்ரப்போஸ் பண்ணா, யார் 3 டயர் வேணும்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யாரோட கமிட்டி ரெக்கமெண்டேஷன் மூலமாக லாஸ்ட்டாக யாரோட கமிட்டி ரெக்கமெண்டேஷன் வந்து பஞ்சாயத் ராஜா மாறுச்சுன்னு கேட்டாங்கன்னா எல்எம் சிங்வி கமிட்டி, ஓகேவா? ஸோ எல்எம் சிங்வி கமிட்டி வந்து இருக்கும் யார் கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட் இருக்கும்போது போட்டது, அதாவது யார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்எம் சிங்வி கமிட்டி போட்டப்போ இருந்த கவர்மெண்ட் வேறு, அதே வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கவர்மெண்ட் வேறு. நரசிம்மராவ் கவர்மெண்ட் இருக்கும்போது தான் வந்து 11th 12th ஷெடியூல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டது. ஸோ 11th ஷெடியூலோட இம்பார்ட்டன்ஸ் இது தான். அடுத்து 12th ஷெடியூல். 12th ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் முனிசிபாலிட்டிஸ். ஸோ 11th ஷெடியூல் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான், அது வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு, இது அர்பன் ஏரியாஸ்க்கு. அதில் 29 மேட்டர்ஸ் இருந்தது, இதில் வந்து 18 மேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டது. 12th ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 3 மினிஸ்ட்ரிஸ் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. என்னென்ன மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அர்பன் மினிஸ்ட்ரி, அர்பன் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, இன்னொரு மினிஸ்ட்ரியும் இருக்குது. அது என்னன்றதையும் படிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எதுக்காக கமெண்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுவீங்கன்றதுக்காக தான். கண்டிப்பாக அடுத்த கிளாஸில் சொல்ல தான் போகிறோம். இருந்தாலும் கோத்ரூ பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ பிகாஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும், என்ன தான் படித்தாலும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் இந்த ரிவிஷன் எல்லாமே, ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் மொத்தமாக 12 ஷெடியூல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்.